திடீர்னு எஸ்பிஐ நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இதில் வீடியோஸ் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. தயவு செஞ்சு அது வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ நோட்டிஃபிகேஷனுக்கான ப்ராப்பர் நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேக்லாக் வேக்கன்சி அப்படின்றாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம எல்லாருமே உடனே ஒரு டவுட் வந்து கேட்டாங்க, சார் பேக்லாக் வேக்கன்சினா என்ன ஃபர்ஸ்ட் அப்படின்றது ஒரு குழப்பம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே வந்திருக்கு. ஸோ அதை நான் என்ன அப்படின்றத வந்து சொல்லிடுறேன் இந்த வீடியோவில். அதுக்கு முன்னாடி இது வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பிஐக்கான ப்ராப்பர் நோட்டிஃபிகேஷன் வந்து கிடையாது. அதனால கன்ஃபியூசன் ஆகாதீங்க, ஹைப் ஆகாதீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எப்படி சொல்கிறது, இப்போ லாஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் நடந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த எஸ்பிஐ கிளர்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கேட்டகரிக்கும் இவ்வளோ வேக்கன்சி அப்படின்னு சொல்லிட்டு எஸ்பிஐ தரப்புல இருந்து ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ அந்த தரப்புல இருந்து அந்த கட் ஆஃப்குள்ளே மக்கள் வரல அப்படின்னா நெக்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ அவங்க ஒரு கட் ஆஃப் ஒரு 87 அப்படின்ற ஒரு கட் ஆஃப் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த 87 கட் ஆஃப்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற எல்லாருமே கிளியர்டு. ஸோ அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா 0.25, அப்புறம் வந்து இந்த மாதிரி ஒரு ரேஞ்சில் வந்து வெயிட்டிங் லிஸ்ட் 1, வெயிட்டிங் லிஸ்ட் 2, வெயிட்டிங் லிஸ்ட் 3 அப்படின்ற வரைக்கும் விடுவாங்க. இப்போ வெயிட்டிங் லிஸ்ட்டை வந்து ஒரு லெவலுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த எஸ்பிஐ வந்து பார்த்தீங்கன்னா குறைக்க மாட்டாங்க. அதாவது கட் ஆஃபை இவ்வளோதான் அப்படின்ற ஒரு லெவலுக்கு வச்சுருவாங்க. அதுக்கு கீழே வந்து குறைக்க மாட்டாங்க. அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேட்டகரியில் வராத யாரையுமே வந்து செலக்ட் பண்ண மாட்டாங்க. அந்த போஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது அந்த கேட்டகரி இப்போ எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, ஜென்ரலு, அதே மாதிரி எக்ஸ் சர்வீஸ் மேன், இந்த மாதிரி எல்லா கேட்டகரியிலையும் அந்த வேக்கன்சியை வந்து ஃபில் பண்ணாமல் அப்படியே தான் வச்சுருவாங்க. ரிசர்வ் லிஸ்ட் எடுத்ததுக்கு போகவும் மிச்சம் இருக்கிறது அப்படியே இருக்கும். ஸோ இப்போ அது எல்லாத்தையுமே ஒன்றா வந்து சேர்த்து இந்த பேக்லாக் நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லி ரிலீஸ் பண்ணுறாங்க. இதுக்கான பேட்டர்ன் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆஸ் பர் எஸ்பிஐ கிளர்க்கோட ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் எப்படி இருக்குமோ, மெயின்ஸ் எக்ஸாம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு கட் ஆஃப் எல்லாமே வந்து சேமாக தான் இருக்கும். பட் இது வந்து என்னன்னா, போன வருஷம் அந்தந்த கேட்டகரியில் ஃபில் பண்ணாமல் விட்ட வேக்கன்சியை நம்ம ஃபில் பண்ணுறதுக்கான ஒரு நோட்டிஃபிகேஷன் மட்டும்தான், ப்ராப்பர் நோட்டிஃபிகேஷன் கிடையாது. அதில் நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த தடவை எஸ்சிக்கு மட்டும் 65 போஸ்டிங் வந்து விட்டுருக்காங்க. ஸோ நீங்கள் எஸ்சி கேட்டகரியாக மட்டும் இருக்கீங்க அப்படின்னா இதை நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக யூஸ் பண்ணி, ஏன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு காம்படிஷன் வந்து கம்மியாகும். ஓவராலாக எல்லாருமே வரமாட்டாங்க, உங்கள் கேட்டகரி மட்டும்தான் வரப்போகிறாங்க. அதனால் கண்டிப்பாக இதுக்கு வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம், சரியா? ஸோ கம்ப்ளீட் நோட்டிஃபிகேஷன் எஸ்பிஐ கிளர்க்குக்கான ஒரு ப்ராப்பர் நோட்டிஃபிகேஷன் வந்து நம்ம இன்னும் ஒரு ஃபியூ வீக்ஸில் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். உங்களுடைய கவனத்தை மதத்தை எதுலேயுமே சதற விடாமல் இப்போ கான்சன்ட்ரேஷனாக நீங்கள் வந்து படிங்க. ஸோ அதை மட்டும் நீங்கள் வந்து பண்ணுங்கள், அதுவே வந்து போதுமானதாக இருக்கும். என்ன நோட்டிஃபிகேஷன் வந்தாலும் சரி, எவ்வளோ வேக்கன்சி வந்தாலும் சரி, நம்ம படிச்சுட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அடிச்சு தூக்கி விட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ உங்களுக்கான ஒரு தரமான ஒரு செஷனாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா 50 பஸ்ஸில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரே லைவில் வந்து சால்வ் பண்ணி காட்ட போகிறோம். இந்த வீக் சண்டே அதுக்கான ஒரு பெரிய மாரத்தான் வந்து இருக்க போது. கண்டிப்பாக எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த 50 பஸ்ஸில் மாரத்தானை வந்து அட்டன் பண்ணிடுங்க, மறந்துடாதீங்க, சரியா? வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் போட்டு விடுங்க. தேங்க்யூ.